சுவிட்சர்லாந்தில் நடந்த வன்முறை. சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் ஒன்றில் இலங்கையர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் சுவிட்சர்லாந்து செயின்ட் காலன் மாநிலத்தில் இன்று அதிகாலை 12:45 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. வன்முறை சம்பவத்தில் இலங்கையைச் சேர்ந்த 54 வயது நபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காசா நகரத்தை ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலின் திட்டம். காசா நகரத்தை ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலின் திட்டம் மோதலுக்கு இரு நாடுகள் தீர்வு காண்பதற்கான நம்பிக்கையை அளிக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் காசாவை கைப்பற்றினால் அது வெறும் நிலத்தை பற்றியது மட்டுமல்ல, இரு நாடுகள் தீர்வுக்கான நம்பிக்கையை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் நம்பிக்கையையும் அது உடைத்துவிடும் எனவும் தெரிவித்துள்ளார். வாகனங்களின் கடும் பற்றாக்குறை. அரசு நிறுவன பணிகள் முடங்கும் நிலை. வாகனங்களின் கடுமையான பற்றாக்குறை காரணமாக பிரதேச செயலகங்கள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் உட்பட பல அரசு நிறுவனங்களின் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசு நிறுவனங்களின் செயற்பாடுகளை வழக்கமாக மேற்கொள்ள 5000 முதல் 6000 வாகனங்கள் தேவைப்படுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அரசு நிறுவனங்கள் சுமார் 15 ஆண்டுகளில் வாகனங்களை வாங்கவில்லை என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ரெல்வின் சில்வாவின் எதேச்சதிகாரம். ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்திக்குள் அண்மை காலமாக உள்ளக முரண்பாடுகள் அதிகரிக்க தொடங்கியிருப்பதாக நம்பகமான தகவல்கள் தெரிவிப்பதாக அரசியல் வட்டார தகவல்கள் கூறுகின்றன. தேசிய மக்கள் சக்தியின் பிரதான பங்காளி கட்சியான ஜேவிபி கட்சியின் பொதுச் செயலாளர் ரெல்வின் சில்வாவின் எதேச்சதிகார போக்கு, அமைச்சர்களின் பணிகளில் குறுக்கீடு என்பவற்றின் காரணமாக ஜேவிபி அல்லாத தேசிய மக்கள் சக்தி அரசியல்வாதிகள் அதிருப்தி கொண்டுள்ளனர். இஸ்ரேலுக்கு பேரிடி. காசாவை முழுமையாக கைப்பற்ற இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை அனுமதி அளித்த நிலையில் அந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலுக்கான ஆயுத விநியோகத்தை நிறுத்துவதாக ஜெர்மனி அறிவித்துள்ளது. காசாவின் 80% பகுதி தற்போது இஸ்ரேல் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. மீதமுள்ள 20% பகுதிகளிலும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி தங்கள் வசப்படுத்த இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது. அதிகாரத்தை பராமரிக்க அடக்குமுறையை நம்பியிருக்கும் மானுர. அரசாங்கம் தனது தோல்விகள் குறித்து அதிகரித்து வரும் அமைதியின்மைக்கு மத்தியில் தனது அதிகாரத்தை பராமரிக்க அடக்குமுறையை நம்பியிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விமர்சித்தார். மக்கள் சந்திப்பொன்றின் போது உரையாற்றிய அவர், அரசாங்கம் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற இயலாமையால் அடக்குமுறையை நாடுவதாகவும் கொள்கைகளின் போது நன்மையை கேள்விக்குள்ளாக்குவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். லொஹான் ரத்வத்த வைத்தியசாலையில் அனுமதி. முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த கொழும்பிலுள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அறுவை சிகிச்சைக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் பல மாதங்களாக கல்லீரல் தொடர்பான நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இதன்படி அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் தற்போது கொழும்பிலுள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மனைவிக்கு உத்தியோகபூர்வ காரை வழங்கிய ஜனாதிபதியின் செயலாளர். ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமநாயக்க தனது மனைவியின் சொந்த தேவைக்காக தனது உத்தியோகபூர்வ காரை ஓட்டுநருடன் பயன்படுத்தியதில் எந்த தவறும் இல்லை என பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். சமீபத்தில் ஜனாதிபதியின் செயலாளரின் உத்தியோகபூர்வ கார் விபத்துக்குள்ளானது. இதனால் அவரது உத்தியோகபூர்வ கார் சொந்த தேவைக்காக பயன்படுத்தப்பட்டதாக சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார்.